ஹாய் சிஸ்டர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் காட்டா ஸ்டிச் தான் அப்படிங்கிறத நான் சொல்லி தர போகிறேன். காட்டா ஸ்டிச்சில் 3 டைப்ஸ் இருக்குது. 3மே இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருந்தாலும் பொறுமையாக பாருங்கள். இப்போது நான் ஸ்டோன் செயின் ரோலாக வச்சுருக்கேன். இதில் ஸ்டோன் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க, மீட்டர் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களையே மீட்டரில் தான் வாங்க சொல்லியிருப்பேன். 1 மீட்டர் 2 மீட்டர் வாங்கினீங்கன்னா போதும்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் அதை அப்படியே கட்டர் வச்சு கட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கள். இதில் ஸ்டோனில் பெருசு சிறுசு எல்லாம் இருக்குது. நான் வச்சுருக்கிறது மீடியம் சைஸ் தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டோனுக்கும் இடையில இந்த மாதிரி கேப் இருக்கிற மாதிரி பாருங்கள். க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். கேப் உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரி கேப் இருக்கிற மாதிரி வாங்க. அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். அது ஷேட்ஸ் கலர்லேயும் கிடைக்கும். நான் ஒயிட் கலரில் வச்சுருக்கேன். இதை தேவையான அளவு கட் பண்ணி ஒட்டிட்டு நம்ம ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? இப்போ வாங்க எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டைப் பார்க்கலாம். இப்போது டைப் 1 பார்க்கலாங்க. காட்டா ஸ்டிச்சில் ஜரியில் நாட் போட்டு எடுத்து லெஃப்ட் ஹேண்டில் கீழே வச்சுக்கிட்டேன். இப்போது எடுத்துட்டு இந்த பக்கம் ஒரு ஸ்டிச் உங்களுக்கு தெரியுதுங்களா? அந்த செயின் அளவுக்கு மட்டும் ஸ்டிச். அடுத்தது ரைட் சைடு போகுது பார்த்தீங்களா ஸ்டோனு, அந்த ஸ்டோன் அளவுக்கு ஒரு ஸ்டிச். அந்த கேப்பில் ஒரு ஸ்டிச். இது பா மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பா நேராக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது பா தலைகீழாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியுதா? இதை நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஸ்டிச் எப்படி இருக்குன்னா, இந்த பக்கம் இருந்து எடுத்து இங்கே போயிட்டு இங்கே நடுவில் ஸ்டோன் இருக்கும். இப்படி வரும். உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஷேப்பில் வரும். இப்போ ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். அந்த செயின் அளவுக்கு மட்டும் ஜஸ்ட் ஒரே ஒரு செயின் மட்டும் போடுங்க. இந்த பக்கம் ஒரு செயின், அந்த கேப்பில் இந்த பக்கம் ஒரு செயின். சரிங்களா? இந்த பக்கம் ஒரு செயின், இந்த பக்கம் ஒரு செயின். அந்த ஸ்டோன் அளவுக்கு மட்டும் செயின் போட்டிங்கன்னா சரி. புரியுதுங்களா? அதான் ஒரு டைம் பா நேராக வந்த மாதிரி இருக்கும், இன்னொரு டைம் அப்படியே தலைகீழாக வந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஒரு செயின் இருக்கும் இந்த கேப்பில். சரிங்களா? இதே மாதிரி நீங்களும் ஒரு லைன் ஒர்க் பண்ணுங்கள். இதில் ப்ராஜெக்ட் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டாம். அடுத்தது ஃபஸ்ட் டைப்புக்கு நீங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண வேண்டாம். செகண்ட் டைப்பில் சில்க் த்ரெட் வச்சு சொல்லிக் கொடுப்பேன். அதுக்கு நீங்கள் இமேஜ் ஒர்க் பண்ணுங்கள். இதை ஜஸ்ட் ஒரு லைனில் மட்டும், இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா, லைனில் கட் பண்ணி ஒட்டி அந்த மாதிரி மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், போதும். இந்த இடத்துல நம்ம என் நாட் போட்டுக்கலாம். என் நாட் போட்டு சரியை கட் பண்ணிடலாம். அடுத்த செகண்ட் டைப் உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் சொல்லித்தரேன். அதில் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுங்கள். இது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷேப்பில் ஃபஸ்ட் டைப் வந்ததா, இதை இப்போ கவர் பண்ணுற மாதிரி, இங்கே கேப் இருக்கிறதெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி வரும் உங்களுக்கு செகண்ட் டைப்பில். இங்கே கவர் ஆகாமல் இருக்கா, இப்படி உங்களுக்கு கவர் ஆகிற மாதிரி வரும். சரிங்களா? இப்போ வாங்க எப்படின்னு பார்க்கலாம். சரி எடுத்துகிட்டு சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு டபுள் ஸ்டாண்ட்ஸாக தான் போடணுங்க. எக்காரணத்தை கொண்டும் ஒரு சில்க் த்ரெட் மட்டும் நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ணவே மாட்டோம். ஃபஸ்ட்டு டைப் மாதிரியே சரியில் ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கு அந்த கவர் ஆகாமல் கேப் இருக்குது இல்லைங்களா, இதை செகண்ட் லேயரில் நம்ம கவர் பண்ணுவோம். இந்த இடத்துலலாம் கேப் இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம செகண்ட் லேயரில் கவர் பண்ணிக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு. நம்ம ஒரு நெக்குக்கு ஃபினிஷ் பண்ணுறோம் அப்படின்னா அது கூட நம்ம ஒரு லைன் சுகர் பீட், ஒரு லைன் செயின் ஸ்டோன் கொடுத்து கூட நம்ம பார்டர் க்ரியேட் பண்ணலாம். இப்போது ஆப்போசிட்டில் போயிட்டு இந்த கேப்பை ஃபில் பண்ணுறோம். அடுத்தது இந்த கேப்பில் இங்கே ஃபில் பண்ணாமல் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கொடுத்து இங்கே எடுக்கிறோம்.
மறுபடியும் இந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையாக குத்தி வெளியிடுங்க. அடுத்தது இந்த இடத்துல புரியுதுங்களா? இந்த இடத்துல கேப் இருக்குது, இந்த இடத்துல கேப் இருக்குது. இந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்றில் கேப் இருக்குது இல்லைங்களா? அதை ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஒரு ஸ்டோன் வந்துட்டு இடையில ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த வந்துட்டு அந்த கோல்டன் கலரையே கவர் பண்ணிடும் இந்த சில்க் த்ரெட். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த காட்டன் ஸ்டிச்லேயே இந்த ஸ்டிச் வந்துட்டு எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அப்படின்றதுனால. ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு எண்ணாட் போடுறதுன்னா போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா சுற்றிலும் ஒரு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துருங்க. ஒரு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படின்னா பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும். நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறது இந்த ஸ்டிச்லேயே இந்த செகண்ட் டைப்பை யூஸ் பண்ணியே ப்ராஜெக்ட் பண்ணுங்கள். இதுவரை கொடுத்த எல்லா ப்ராஜெக்ட்டுமே நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? எந்த டவுட்டுமே கேட்கல. ஸோ நம்ம கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு புரியுதா? எல்லாமே புரியுது அப்படின்னு நம்புகிறேன். ஒரு வேளை உங்களுக்கு எந்த வீடியோவுக்கு உங்களுக்கு வந்துட்டு புரியலையோ நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் அதை உங்களுக்கு புரிகிற மாதிரி எப்படி சொல்லித்தர முடியும் அப்படின்னு பார்த்துட்டு அடுத்த வீடியோ உங்கள் டவுட்டுக்கான வீடியோவாக நான் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போது நம்ம முடிச்சிட்டோம். எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதுதான். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்படி நூல் மட்டும் மேலே நீட்டிகிட்ருக்குது அப்படின்னா கீழேருந்து நீடில் விட்டு கீழே எடுத்துருங்க. சரிங்களா? இதை வந்துட்டு டைப் 2. இப்போது டைப் 3 பார்க்கலாம் வாங்க. இப்போது தேர்டு டைப் சொல்லித்தரேன் பாருங்கள். சில்க் த்ரெட்டை மேலே எடுத்துட்டேன். இது வந்துட்டு வெறும் பட்டன் ஹோலை யூஸ் பண்ணி நம்ம முடிக்க போகிறோம். இந்த மாதிரி பட்டன் ஹோல் கீழே இழுத்துட்டு எடுத்துக்காமல் இருக்க லாக். அப்படியே பட்டன் ஹோல் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான். அதே ஸ்டிச்சை போட்டு ஸ்டோனை ஸ்டிச் பண்ணிடுறோம். இது உங்களுக்கே தெரியும். ஒரு ஸ்டோனுக்கும் நடுவில் கொண்டுட்டு போயிட்டு ஒரு பட்டன் ஹோல் போட்டு கீழே இழுத்துட்டு ஒரு லாக். அதனால் இந்த ஸ்டிச் கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டேன். ஏன்னா உங்களுக்கு பட்டன் ஹோல் தெரியலைங்களா? ஒரு செயினுக்கு நடுவில் பட்டன் ஹோல் போட்டிங்க அப்படின்னா ஃபினிஷ் ஆயிடும். அவ்வளோதான். இந்த ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். அவ்வளோதான். லாஸ்ட்லேயும் பட்டன் ஹோல் போட்டு ஃபில் பண்ணுறோன்னா பண்ணலாம். அடுத்தது எண்ணாட் போடலாம். இல்லைனா எண்ணாட் போடாமையே நீங்கள் ஒரு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துருங்க. கீழே ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். சரிங்களா? இப்போது நீங்கள் வந்துட்டு ப்ராஜெக்ட் பண்ணுறது வந்துட்டு இந்த டைப் 2ல் வந்துட்டு ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க. இதெல்லாம் வந்துட்டு சும்மா நான் போட்ட மாதிரி ஒரு லைனில் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டைப் 2ல் எனக்கு ஒரு இமேஜ் பண்ணி காமிங்க எப்பவும் போல். இதை செயின் ஸ்டோனை வந்துட்டு எப்படி மெஷர் பண்ணி கட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பண்ணிக்குவீங்க. ட்ரேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல கட்டர் வச்சு கட் பண்ணுங்கள். கையில் திருகி கட் பண்ணலாம். திருகி கட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸஸாக நிற்கும். அது கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். மறுபடியும் நம்ம கட்டர் வச்சு தான் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்புறம் ஒரு ஸ்டிச்சுக்கு அப்புறம் இது வந்துட்டு ஸ்டிச்சுன்னு வச்சுக்கோங்க. இது வந்துட்டு ஸ்டிச்சு.
அந்த ஸ்டிச்சு கீழே ஒரு இமேஜ் போட்டிருக்கீங்க, இந்த அளவுக்கு இல்லை, ஒரு இவ்வளோ தூரத்துக்கு இமேஜ் போட்டிருப்பீங்க. அதை வந்துட்டு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. சரியா? அதுக்குள்ளே மறுபடியும் மற்ற நாளைக்கு போடுற ஸ்டிச் வந்துட்டு இந்த பாக்ஸ்க்குள்ளே போகக்கூடாது. அந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஆல்பம் ஒன்று பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஒரு ஸ்டிச் மறந்துருச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு யூஸ் ஆகும். ஆல்பம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்லேயே நான் வந்துட்டு ஆல்பம் காமிச்சிருப்பேன். இந்த ஸ்டிச் இப்படி போடுறதுன்னு என்கிட்ட ஆல்பம் இருக்கிறதுனால தானே காமிக்க முடியுது. அதனால் நீங்களும் ஒரு ஆல்பம் க்ரியேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போட்டதோடு விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு மறந்துடும். ஆல்பம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டிச் மறந்துருச்சுன்னா கூட நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது வந்துட்டு போடும்போது ஃப்ரேம் இப்படி போடணுன்னே இந்த இடத்துல போடணுன்னா ஃப்ரேம் அப்படி இப்படி ரொட்டேட் பண்ணுறது, இந்த இடத்துல போடணுன்னா இப்படி ஃப்ரேமை ரொட்டேட் பண்ணவே கூடாது. நம்மளோட ஹேண்டு மட்டும்தான் மூவ் ஆகணும். ஃப்ரேமு எக்காரணத்து கொண்டும் ரொட்டேட் ஆகவே கூடாது. இந்த சென்டர்லாம் போட்டு இப்படி அமுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இந்த எட்ஜஸில் மட்டும்தான் நம்ம கை வச்சுக்கணும். இந்த எட்ஜ் இருக்குது இல்லைங்களா, இங்கே கை வச்சுட்டு இங்கே ஒர்க் பண்ணுறோம், அவ்வளோதான். இங்கே மட்டும்தான் கை வைக்கணும். இங்கெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஃபிங்கர்லாம் போட்டு இப்படி அமுத்திக்கிட்டு ஒர்க் பண்ணவே கூடாது. கிளாத் வந்துட்டு லூஸ் ஆயிரும், டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நீங்கள் வந்துட்டு இதுக்கு ஒரு இமேஜ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஏதாவது டவுட்டு எங்கேயாவது அப்ளை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, இது அப்ளை பண்ணி காமிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அடுத்த கிளாஸில் கொடுக்குறேன். சரிங்களா? டவுட்டோட நெக்ஸ்ட் கிளாஸ் மூவ் பண்ண வேண்டாம். எப்போ டவுட் இருக்கோ அந்த வீடியோவுக்கு கீழேயே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி வரும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தெரியலையோ அதை கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை கொடுக்குறேன். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பை பாய்.